By this, I became the first Indian woman shuttler to reach finals and win silver medal in the Paralympics. அதுக்காக ரீசெண்டாக நம்ம பிரசிடெண்ட் கையால் அர்ஜுனா அவார்டு வாங்கியிருந்தேன். நான் இந்த பாராலிம்பிக் முன்னாடி நான் 2023 தான் பாரா பேட்மிண்டன் விளையாடவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த 1.5 இயர்ஸில் நான் 15 கண்ட்ரீஸ் போய் 16 கோல்டு மெடல்ஸ், 11 சில்வர் மெடல்ஸ் அண்ட் 7 பிரான்ஸ் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னோட ஜேர்னியை சொல்கிறேன். இஃப் தட் மோட்டிவேட்ஸ் யூ டு அச்சீவ் யுவர் கோல், ரிமெம்பர் ஐ எம் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன். நான் காஞ்சிபுரத்தில் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேருந்து வரேன். காஞ்சிபுரத்தில் ஒரு குடிசை வீட்டில் வெயிலுக்கும் மழைக்கும் பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு நல்ல ஷூ வாங்க காசு இல்லாமல், நல்ல ராக்கெட் வாங்க காசு இல்லாமல், அடுத்த வேளை சாப்பாடு கூட கஷ்டமாக இருந்த டைமில் எனக்கு ஒரு கோச்சா, ஒரு குருவா, ஒரு தங்கல் ஃபாதரா எனக்கு 13 வருஷமாக பேட்மிண்டன் மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸை சொல்லி கொடுத்து நிறைய அசிங்கத்தையும் அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு எனக்கு சொல்லி கொடுத்து நம்ம இந்தியாவுக்காக மெடல் ஜெயிக்க வச்சு என்னை இங்கே துளசிமதி முருகேசனா நிற்க வச்சிருக்கிறது என்னோட அப்பா. நான் அவருக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லி பேச ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன். சின்ன வயசில் நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். என்னோட அக்கா 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா வந்து காஞ்சிபுரத்தில் கவர்மெண்ட் ஸ்டேடியம், SDIT கவர்மெண்ட் ஸ்டேடியம்குள்ளே எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு போகிறாரு. காலைல 4 மணிக்கெலாம் எழுப்பிடுவார். போய் கிரவுண்டுக்கு போய் ரன்னிங் ஓட சொல்வார். ரொம்ப டார்ச்சராக இருக்கும். நான் யோசிச்சிருக்கேன், அப்பாவுக்கு நம்மளை ஒரு வேளை பிடிக்கல போல இருக்கு, நம்ம கை இப்படி பிறந்ததுனால பிடிக்கல, அதனால தான் ஒரே டார்ச்சர் பண்ணுறாரு. ஸ்கூல்லலாம் எல்லாம் சொல்லுவாங்க, நான் 7 மணிக்கு தான் எழுந்தேன், 8 மணிக்கு தான் எழுந்தேன், லீவுக்கெலாம் வெளில போகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அப்பா ஏன் நம்மளை இப்படி டார்ச்சர் பண்ணுறாருன்னு யோசிச்சிருக்கேன். நம்ம வளர்ந்து எப்படியாச்சும் பெரிய ஆளாகி அப்பாவை பழி வாங்கணும் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். வளர்ந்து அச்சீவ் பண்ணும் போது தான் தெரியுது ஒரு உமனாக இந்த சொசைட்டியில் எவ்வளோ இண்டிபெண்ட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அப்பா கஷ்டப்பட்டுருக்காருன்னு சொல்லிட்டு. எங்கள் 2 பேரையும் கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போகிறப்ப எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, பையன் இல்லையா, 2ம் பொண்ணா, பொண்ணுங்களை எது கிரவுண்டுக்கெலாம் கூப்பிட்டு வர, படிக்க வையே, இதுங்க படிப்புலையும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்லேயும் இல்லாமல் வேஸ்ட்டாக தான் போகுதுங்க, எப்படியோ கல்யாணம் ஆகி வேறு வீட்டுக்கு போகிறாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. உங்களால் முடியும்னு சொன்னதை விட மூஞ்சிக்கு நேராக உங்களால் சாதிக்க முடியாதுன்னு சொன்னவங்க தான் அதிகம். அதுக்கெல்லாம் எங்கள் அப்பா அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா, நம்ம கடவுள்கிட்ட வேண்டி வேண்டி கேட்டால் கடவுள் வந்து பையன் கொடுத்துருவாரு, கடவுளே வந்து பிறந்தாதான் பொண்ணு பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்கக்கிட்ட. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் என்னை ரொம்பவே கிண்டல் பண்ணியிருக்காங்க. என்னோட டிசபிலிட்டியை பார்த்து ஏலியன் தான் கூப்பிடுவாங்க, என்னோட கலரை பார்த்து கருப்பின்னு சொல்லுவாங்க, குண்டின்னு கிண்டல் பண்ணியிருக்காங்க, என்னோட பேக்ரவுண்ட் வச்சுலாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்டு ஒரு சின்ன கப் வாங்கிட்டு நான் கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆகிறேன். என்னை கிண்டல் பண்ண எல்லாருமே என்னை விஷ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அந்த ஒரு இன்சிடெண்ட்டை மறக்கவே மாட்டேன் என்னோட லைஃப்பில். நாங்கள் பேட்மிண்டன் சூஸ் பண்ணதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று இருக்குது. என்னென்னா, நான் 5th படிக்கும் போது ஆனுவல் லீவில் எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு வந்து ஹாக்கியில் விட்டாங்க என்னையும் என்னோட அக்காவையும். ஒரு வாரம் கழித்து கேட்டாங்க அந்த வீக்கெண்டில், இந்த கேம் எப்படிடா இருக்குது, பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம் சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொன்னோம். அன்றைக்கே அந்த கேமை நிறுத்திட்டாங்க. அடுத்த வாரம் டென்னிஸில் விட்டாங்க. அதே மாதிரி அந்த வீக்கெண்ட் கேட்டாங்க, இந்த கேம் எப்படிடா இருக்குன்னு கேட்டார். அதை விட சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொன்னோம். அன்றைக்கே அந்த கேமை நிறுத்திட்டு இந்த மாதிரி கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பேஸ்கெட் பால், ஃபுட்பால், வாலிபால்னு எல்லா கேமே விளையாடிட்டோம். ஒரு வாரம் வந்து இந்த பூஸ்ட்டுக்கு ஃப்ரீயாக அப்போ வந்து பேட்மிண்டன் ராக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ராக்கெட்டில் வந்து தெருவில் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து நைட்டில் தெருவில் விளையாடிட்டு இருந்தோம். அதே மாதிரி அந்த வீக்கெண்டில் கேட்டார் அப்பா, இந்த கேம் எப்படிடா இருக்குது அப்படின்னு கேட்டார். நானும் எங்கள் அக்கா சொன்னோம், இல்லைப்பா கையெல்லாம் வலிக்குது, ஷோல்டர்லாம், கிளாஸில் பெண்ணே பிடிக்க முடியல, ரிஸ்ட்லாம் வலிக்குதுன்னு சொன்னோம். அப்போ சொன்னாங்க எங்கள் அப்பா, இந்த கேம் தான் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக விளையாட போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட் வின் பண்ணதுக்கப்புறம் தான் அதோட ரீசன் சொன்னாங்க. என்னென்னா, நீங்கள் லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தை ஈஸியாக கற்றுக்குறீங்களோ அது போக போக போர் அடிச்சிடும், எந்த ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு கற்றுக்குறீங்களோ அந்த விஷயத்தை நீங்களே விடணும்னு நினச்சாலும் உங்கள் லைஃப்பில் விட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சின்ன வயசுலேருந்து ஒரு 13 வருஷமாகவே எங்கள் டெய்லி ரொட்டீன் என்னவாக இருக்கும்னா, காலைல 4 மணிக்கு எழுந்துப்போம், 1 hour படிச்சுட்டு 5:30 மணிக்கு கிரவுண்டுக்கு போவோம், 5:30 to 7:30 8 வரைக்கும் இருப்போம். 9 to 5 ஸ்கூல், முன்னாடி ஸ்கூலாக இருந்துச்சு, இப்போ காலேஜ். 9 to 5 முடிச்சுட்டு திரும்பி வந்து 5:30 to 8:30
கிரவுண்டுக்கு போயிடுவோம். வந்து 9:30 to 11:45 படிச்சுட்டு தூங்குவோம். இதுதான் ஒரு 13 வருஷமாகவே எங்கள் டெய்லி ரொட்டீனாகவே இருக்குது. சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா வந்து உனக்கு என்ன டிசேபிலிட்டி, நீயும் நார்மல் தான் சொல்லி நார்மலுக்கு ஈக்குவலாக என்னை ட்ரெயின் பண்ணி நான் கண்டினியூஸ் 4 இயர்ஸ் SGFI நேஷனல் கோல்டு மெடலிஸ்ட்டாக இருந்திருக்கேன். நார்மல் கூட. இன்னும் ஞாபகம் இருக்குது என்னென்னா, நாங்கள் வந்து நேஷ்னல்ஸ்க்குலாம் எப்படி போவோம்னா, இந்த சின்ன சின்ன டோர்னமெண்ட்ஸ்லாம் நடத்துவாங்கள்ல கேஷ் ப்ரைஸ் வச்சு. ஸோ அந்த டோர்னமெண்ட்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு இந்த CM ட்ராஃபிலாம் நடக்கும் எப்போவுமே எல்லா வருஷமும். நான் வந்து ஒரு 9 இயர்ஸாக நான் தான் கோல்டு மெடல் வின் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷமும் 10 வருஷமாக வின் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் கொடுக்குற கேஷ் ப்ரைஸ் தான் எங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு எங்கள் ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியலாக. அந்த அமௌண்ட்லாம் சேர்த்து வச்சு ஒரு நேஷ்னல் டோர்னமெண்ட் மும்பையில் நடக்குது. ஃபஸ்ட்டு நேஷ்னல் டோர்னமெண்ட் 12 நாள் நடக்குது. நாங்கள் 50,000 ரூபாய் சேர்த்து வச்சு செலவு பண்ணி ரூமுக்கெலாம் புக் பண்ணி எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போயிட்டு 2வது நாளே தோத்துட்டு திரும்பி வரோம். நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். வீட்டுக்கு வந்துட்டோம். நான் அழுதுகிட்டே கேட்குறேன் எங்கள் அப்பாட்ட, நம்மளாலாம் ஜெயிக்க முடியாதாப்பா, நம்மளும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஸ்கூலுக்கும் போகிறோம், வந்து ப்ராக்டிஸும் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், நம்மளாலாம் ஜெயிக்க முடியாதா, இன்டர்நேஷ்னல்லாம் போக முடியாதெல்லாம் கேட்டு அழுதுருக்கேன். எங்கள் அப்பா போய் தூங்க சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் நாங்கள் வந்து அதே மாதிரி 4 o'clock எழுந்து 5:30க்கு ட்ரைனிங் கூப்பிட்டு போயிட்டாரு. எங்களுக்கு தெரியும் அப்பா கிட்ட காசு இல்லை, டிஃபன் வாங்கி கொடுத்துடுவாரு கையில் இருந்த காசில். அப்பா கிட்ட காசு இல்லை அப்படின்னு தெரியும். நானும் எங்கள் அக்காவும் லஞ்ச் பிரேக்கில் ஏதோ ஒரு நம்பிக்கையில் நாங்கள் 2 பேரும் கீழே இறங்கி வருவோம். அங்கே கூட்டத்தில் அப்பாவை தேடுவோம் இருக்காரான்னு சொல்லி. அங்கே ஓரமாக கை இப்படி தூக்குவார். கீழே கையில் பார்த்தா 2 லஞ்ச் பேக் இருக்கும். அதுதான் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷமாகவே இருக்குது சின்ன வயசுலேருந்தே. என் தட்டில் ஒரு நியூட்ரிஷியஸான மீலும் என் தலைக்கு மேலே ஒரு கூரையும் இருக்குன்றது தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கு இப்போ வரைக்குமே. எனக்கு வந்து 2023 தான் இன்டர்நேஷ்னல் போகிறதுக்கான வாய்ப்பே கிடைக்குது. நான் அப்போ போகலன்னா இதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் இன்டர்நேஷ்னல் பற்றி நினச்சி பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா எல்லாரும் என்னென்னா, நீ எப்படி உன் பொண்ணை அவ்வளோ தூரம் கூப்பிட்டு போயிடுற பார்த்துடுற அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ப்ராப்ளம்லாம் கொடுத்தாங்க என்னோடய அப்பாவுக்கு. என்னென்னா, இந்த பொண்ணை எப்படியாவது தடுத்துடணும், அதுக்கு என்ன பண்ணலாம், யாரை டார்கெட் பண்ணால் தடுக்க முடியும்னு யோசிச்சாங்க. அதனால எங்கள் அப்பாவை அதாவது கோச் எங்களோட அப்பாவை டார்கெட் பண்ணாங்க. இதே நான் வேற ஒரு கோச் கிட்ட போய் ட்ரைனிங் கொடுத்துருந்தேன்னா அவர் எப்பயோ வந்து என்னை துரத்திருப்பாரு. அம்மா நீ கிளம்பிடு, உன்னால எனக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னு எப்பயோ துரத்திருப்பாரு. அப்பாவாக இருக்கவே எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் திருப்பி வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறதுனால அவங்களால எதுவுமே பண்ண முடியல. நான் என்ன பிரச்சனைன்னு சொல்ல விரும்பல, ஏன்னா இங்கே நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருப்பீங்க அண்ட் நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து உங்கள் குழந்தைங்கள ஸ்போர்ட்ஸில் விட்டுருப்பீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹையர் லெவலில் போகும்போது பிரச்சனை இருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து குவிட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அதை வந்து வெளியில் வந்தீங்கன்னா, அதை ஃபேஸ் பண்ணி வெளியில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியுன்றதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஜென்ரலாக வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணுற பசங்க வந்து படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மித் இருக்குது. நான் இப்போ வந்து பாராலிம்பிக் சில்வர் மெடலும் வச்சுருக்கேன். ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி வெட்டினரி மெடிசன் படிச்சுட்ருக்கேன். நாமக்கல் கவர்மெண்ட் வெட்டினரி காலேஜில் 3rd year படிச்சுட்ருக்கேன். அதனால் நல்லா படிக்கிற குழந்தை நல்லா விளையாடும், நல்லா விளையாடுற குழந்தை நல்லா படிக்கும். ஸோ ரிகார்ட்லெஸ் ஆஃப் பீயிங் இன் எனி ஸ்போர்ட், இஃப் யூ ப்ராக்டிஸ் நோ ஜங்க், லெஸ் சுகர், protein and 1 hour of any physical activity, trust me, when you do this you are richer than you think. 13 வருஷத்துக்கு முன்னாடி when I was playing in the streets, யாராச்சும் என்கிட்ட வந்து you are going to become an Asian Games champion அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் நம்பியிருக்க மாட்டேன். நம்ம எத்தனை முறை தோக்குறோங்கிறது முக்கியம் இல்லை, தோத்த ஒவ்வொரு முறையும் எப்படி எழுந்துக்கிறோங்கிறது தான் முக்கியம். நான் எப்பவுமே வின்னர்ஸ் ஆர் லூசர்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், வின்னர்ஸ் ஆர் லேர்னர்ஸ்ன்னு தான் சொல்வேன். பிகாஸ் யூ எய்தர் வின் ஆர் லேர்ன். ரிமெம்பர், ஃபெயிலியர் இஸ் நாட் தி எண்ட், ஃபெயிலியர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து பூஸ்ட்டுக்கு ஃப்ரீயாக கிடச்ச பேட்மிண்டன் ராக்கெட்டும் கவர்மெண்ட் ஸ்டேடியமும் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால என்கிட்ட இது இருந்தால் நான் படிச்சிருவேன், இது இருந்தால் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லாமல் என்கிட்ட இருக்கிறத நான் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிங்க. லைஃப்பில் வந்து அச்சீவ்மெண்ட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. நம்ம வந்து சாதிச்சிட்டோம் இதுதான் எண்டு அப்படின்னு ஒன்று கிடையாது. லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ் அண்ட் ஐ எம் ஸ்டில் லேர்னிங். நான் லைஃப்பில் எப்பவுமே நம்புறது ஒரே விஷயம் தான், வென் சம் ஒன் கேன் டூ இட் ஐ கேன் டூ இட், வென் ஐ கேன் டூ இட் யூ ஆல் கேன் டூ இட். இங்கே இருக்க ஒவ்வொருத்தருமே உங்கள் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் குவிட் பண்ணாமல் ஓடிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்கள் எல்லாருமே அச்சீவர்ஸ் தான். கீப் கோயிங் அண்ட் கீப் இன்ஸ்பைரிங். நான் எப்பவுமே டெய்லி மீட் பண்ணுற எல்லார்கிட்டே இருந்துமே ஐ டேக் இன்ஸ்பிரேஷன்.
இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்னென்னா, லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் எந்த இடத்துலேருந்து வந்தீங்கன்றதை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு போனாலும் உங்கள் பேரண்ட்ஸை, உங்கள் டீச்சர்ஸை மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்களை இந்த இடத்துக்கு வரவிடாமல் தடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்களையும் மறந்துடாதீங்க. நான் அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா அவங்களும் அதை எப்படி நீங்கள் என்னை தடுத்துடுவீங்க, நான் சாதிச்சு காட்டுறேன்னு சொல்லி அவங்களும் என்னை ஒரு விதத்தில் மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அவங்களுக்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். எங்கேயோ காஞ்சிபுரத்தில் ஒரு குடிசை வீட்டில் ஒரு தினக்கூலிக்கு பிறந்த ஒரு பொண்ணு, அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணால் லைஃப்பில் சாதிக்க முடியும் அப்படின்னா உங்களாலையும் கண்டிப்பாக சாதிக்க முடியும். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, டூ ஆர் டை. அது டூ ஆர் டை கிடையாது, இட்ஸ் டூ இட் பிஃபோர் யூ டை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் inviting me to this Enthusia 2K25. I would like to extend my heartfelt gratitude to Dr. Senthil Kumar sir, Professor and Dean, School of Allied Health Sciences, WIMS campus, and actor Jiva Ravi sir and founder of Aram Saivam Trust, and P. Gnanasekaran sir, Professor and Director, Salem. Thank you so much, and to all the students, congratulations and all the best for your future. Thank you.